இப்போ சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலே வந்து நடமாட்டமே இருக்காது, காத்துக்கு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி உண்மையா என்ன? அது இப்போ எதோ தேவைப்பட்டா வெளியூர்கார் வந்து தங்குறாங்கன்னாக்கா எங்களை பூசேரி வந்து இங்கே நிறுத்துவாங்க. இங்கே எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க, நீங்கள் வந்து இருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க வெளியூர்கார் வந்து தங்குற அன்னைக்கு எங்களை கூப்பிடுற அன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து தங்கி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். மற்றபடி இங்கே வந்து லைட்டு கிடையாது, கரண்ட் கிடையாது. அதாவது அவர் வந்து வாக்கு கொடுக்கல, உத்தரவு கொடுக்கல. இங்கே ஒரு லைட்டு போடுறதுக்கோ ஒரு கரண்ட் இழுக்கிறதுக்கோ லைன் இழுக்கிறதுக்கோ உத்தரவு கொடுக்கல. அதனால நாங்கள் என்னன்னா, இங்கே நாங்கள் யாரும் 6-7 மணிக்கு மேலே இருட்டாயிருச்சுன்னா நாங்கள் யாருமே தங்க மாட்டோம். மக்களும் வந்துட்டு போகிறது கிடையாது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ பேய் பிடிச்சவங்க, அதாவது பில்லி சூனியம் காத்து கருப்பு ஏவல் மந்திரம் தந்திரம் இது மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு கட்டுனா சரியா போயிடும். அது இல்லாமல் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள பத்தி குச்சி கொடுத்து நிறுத்தி அவங்க வாயாலேயே என்ன பேய் பிடிச்சிருக்குது, எங்கே பிடிச்ச, எப்படி பிடிச்ச, உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் தெளிவாக கேட்டு அந்த பேயை ஓட்டி விடுறதுனால இங்கே வந்து அந்த சக்தி இருக்குது. அதனால அது மூலியமா நாங்கள் பண்ணுறோம். அவர் சொல்லி நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு பூசாரி தான் ஒழிய அவர் மூலியமா அவர் சக்தி மூலியமா தான் எல்லாமே நடக்குது.